வணக்கம், இது டாஃபா செய்திகள். திருநெய்வானை சிவன் ஆலயத்தில் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அன்று கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரு அருணை மா ரவி அவர்கள், அவருடைய குழுவினர், மிருதங்கம் திரு மதுராந்தகம் தே அருள் அவர்கள் மற்றும் குழல் திரு புதுவை ரா பரணி அவர்களுடன் இயற்றிய இசை நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இசை நிகழ்வை கண்டுகளித்தனர். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்று திருவண்ணாமலையில் கலை இலக்கிய விருது விழா நடைபெற்றது. இதில் புல்லாங்குழல் இசைக்கலைஞர் திரு ரா பரணி அவர்கள், எழுத்தாளர் திரு கா ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் தெருக்கூத்து நாடகாசிரியர் திரு சா முத்து அவர்களை பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வை வழக்கறிஞர் மோகன் சமூகநல பேரவை நடத்தியது. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அன்று திருவண்ணாமலை மகிழம் தமிழ்ச்சங்கம் கவிதை நூல்கள் அறிமுக விழா ஒன்றை நடத்தியது. இந்நிகழ்வு திரு அருணை மா ரவி அவர்கள் பாடலுடன் தொடங்கியது. நட்டாற்றின் கையை நழுவ விட்டேனோ, மனதை நடுங்க செய்தேனோ. அவ்விழாவில் கவிஞர் தாமரை பாரதியின் இங்குலிகம் மற்றும் தெருக்களம் ஆகிய 2 நூல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்று இணைய இதழான புழுதியின் கல்வி சிறப்பிதழை மூத்த எழுத்தாளர் கமலாலயன் அவர்கள் வெளியிட்டார். புதிய எழுத்தாளர்களை ஊக்குவித்து எழுத வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கும் புழுதி இதழ் இம்முறையும் 7 புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கல்வி சிறப்பிதழானது கல்வி குறித்தான பார்வையும் உரையாடலையும் நிகழ்த்தவும், கல்வி குறித்து அரசு வைக்கும் திட்டங்களையும் அலச உதவும் வண்ணம் அமைந்துள்ளது. பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் ஜனவரி மாதத்திற்கான நூல் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் எழுத்தாளர் ரவிச்சந்திரன் அரவிந்தன் எழுதிய உயிரச்சம் சிறுகதை தொகுப்பு, கவிஞர் சேலம் ராஜா எழுதிய ஒரு லோடு மழை ஏற்றுபவன் கவிதை நூல், கவிஞர் தா நருண் எழுதிய தாகம் தீர்க்கும் மழை கவிதை நூல் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினர். கவியரங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புத்தகங்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெற்ற தென்பெண்ணை இலக்கிய சமவெளியின் விருதுகள் வழங்கும் விழாவில் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தனர். திருவண்ணாமலையில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் நாடகவியலாளர் திரு பாஞ்சாலி ராஜன், குறும்பட இயக்குனர் திரு ஆற்றல், பறை இசை கலைஞர் திருமதி ஆஷா சோஃபியா தீபா, பரதநாட்டிய கலைஞர் செல்வி பிரியதர்ஷினி மற்றும் நாதஸ்வர இசை கலைஞர் செல்வி ஹரிணி அவர்கள் விருதுகள் பெற்றனர். சென்னை வாசகசாலையின் கதையாடல் நிகழ்வு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதில் பிப்ரவரி மாத இணைய இதழ்களில் வெளிவந்த சிறுகதைகள் பற்றி கலந்துரையாடல் நடந்தது. நிகழ்வில் ரா கிரிதரனின் ஏஐ கனவில் வந்த கவிஞர், சந்திரா தங்கராஜின் வால் நட்சத்திரம், சேவு கா ராம்குமாரின் மழைச்சோறு, கலித்தேவனின் போதும் இதோட நிறுத்திக்குவோம் மற்றும் கவிதைக்காரன் இளங்கோவின் கர்ணம் ஆகிய இணைய இதழ் சிறுகதைகள் குறித்து கலந்துரையாடினர். இந்த நிகழ்வில் சொல்வனம், அகல், நடுகள், மயிர் மற்றும் வாசகசாலை சேர்ந்த தோழமைகள் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இணைய இதழான புழுதியின் 11வது சிறப்பிதழாக உணவுச் சிறப்பிதழ் வரவிருக்கிறது. உணவு குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் என பல்வேறு தன்மையில் கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன. மார்ச் 25ஆம் தேதிக்குள் 10 பக்கத்திற்குள் யூனிகோட் எழுத்துருவில் கட்டுரை தொடர்பான புகைப்படங்களுடன் புழுதி tvm2023@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம்.